ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எம்கே விலாக். ஸோ இந்த வீடியோவில் மத்தி மீன் வறுவல் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ நம்ம மத்தி மீன் வந்து ஃப்ரெஷ்ஷாக பீச்சில் கிடச்சதுன்னு சொல்லிட்டு நம்ம ஒரு 1/2 kg மத்தி மீன் எடுத்துகிட்டு வந்திருந்தோம். ஸோ மத்தி மீன் வந்து நீங்கள் அங்கேயே க்ளீன் பண்ணி வாங்கிட்டு வரணும். சப்போஸ் க்ளீன் பண்ணி வாங்கிட்டு வரணும்னா எப்படி க்ளீன் பண்ணுறது இந்த வீடியோவில் காமிக்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா செதில் எடுத்துக்கணும். ஸோ வால் சைட்லேருந்து தலை சைடு போகிற மாதிரி செதிலை வந்து நல்லா செதுக்கிடுங்க. செதில் சுத்தமாக இருக்கக்கூடாது. செதிலை க்ளீனாக வந்து எடுத்துடணும். ஏன்னா செதில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஃப்ரை பண்ணும்போது வெடிக்கும். அதுவும் இல்லாமல் வந்து குழந்தைங்களுக்கு வந்து சேராது. ஸோ செதிலை ஃபஸ்ட்டு நீட்டாக வந்து க்ளீன் பண்ணி எடுத்துக்கணும். ஸோ மத்தி மீன் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் சைஸ் பெருசாக இருக்க மாதிரி பார்த்து வாங்கிக்கோங்க. ரொம்ப சின்னதாக இருந்தாலும் உங்களுக்கு வந்து க்ளீன் பண்ணதுக்கப்புறம் சைஸ் ரொம்ப சின்னதாகிடும், சாப்பிட்றதுக்கும் நல்லா இருக்காது. அதனால் ஓரளவு கொஞ்சம் பெருசாக இருக்க மாதிரி சைஸ் பார்த்து மத்தி மீன் வாங்கிக்கோங்க. ஸோ செதில் எடுத்து முடிச்சதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா தலையை கிள்ளிடணும். தலையை கிள்ளி எடுக்கும் போதே வந்து பார்த்திங்கன்னா குடலும் அதோட சேர்ந்து வந்துடும். ஸோ இருந்தாலும் நம்ம வந்து குடலை ப்ராப்பராக க்ளீன் பண்ணணும். ஸோ சிசரை வச்சு கட் பண்ணிவிட்டு இது மாதிரி ஃபுல்லாக கிழிச்சு விட்டுறணும். கிழிச்சதுக்கப்புறம் வந்து இதில் வந்து நீங்கள் ப்ரெஷ் இருக்கணும். ஸோ ப்ரெஷ்ஷை வச்சு நல்லா க்ளீன் பண்ணிக்கோங்க. க்ளீன் பண்ணால் தான் உள்ளே இருக்க குடல் தேவையில்லாத வேஸ்ட் எல்லாம் ரிமூவ் ஆகும். ஸோ இது கண்டிப்பாக இது பண்ணணும். நீங்கள் இது பண்ணாமல் தலையை மட்டும் கிள்ளி குடல் எடுத்திங்கன்னா கண்டிப்பாக தேவையில்லாத சில வேஸ்ட்லாம் உள்ளே இருக்கும். அது வந்து உடம்புக்கு ஒத்துக்காது. நல்லா ப்ராப்பராக இந்த மாதிரி க்ளீன் பண்ணிவிட்டு வாலை வந்து சிசரை வச்சு கட் பண்ணிடுங்க. ஸோ மத்தி மீனை வந்து நீங்கள் இப்படி தான் க்ளீன் பண்ணணும். ஸோ அதுவும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா மேலே வந்து ஃபின்ஸ் இருக்கும். அந்த ஃபின்ஸையும் வந்து சிசரை வச்சு கட் பண்ணிக்கோங்க. ஸோ மத்தி மீன் க்ளீன் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் உள்ளே பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்கும். ஸோ நீட்டாக க்ளீனாக இருக்கணும். ஸோ மத்தி மீனை க்ளீன் பண்ணியாச்சு. ஸோ இதே மாதிரி எல்லா ஃபிஷ்ஷையும் வந்து நீட்டாக க்ளீன் பண்ணி நம்ம கட் பண்ணி எடுத்துக்கிட்டோம். ஸோ எல்லா மீனையும் வந்து பார்த்தா நீட்டாக க்ளீன் பண்ணதுக்கப்புறம் ஒரு டைம் ப்ராப்பராக வாஷ் பண்ணியாச்சு. நீங்கள் வாஷ் பண்ணும்போதும் உங்களுக்கு வந்து செதில் கொஞ்சம் வரும். ஸோ இப்போ இன்க்ரீடியன்ஸ் பார்ப்போம். மத்தி மீன் 1/2 kg, கார்ன்ஃப்ளவர் 2 tablespoon, மைதா 1.5 tablespoon, ginger garlic paste 1/2 tablespoon, salt required quantity, red chilli 1 tablespoon, jeera powder 1/2 tablespoon, சோம்பு பவுடர் 1/2 tablespoon, லெமன் 1 quantity, பெப்பர் 1/2 tablespoon, டர்மரிக். ஸோ இதெல்லாத்தையும் எடுத்துகிட்டு நீட்டாக நீங்கள் பிளேட்டில் வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் கொஞ்சம் தேவையான அளவு ரிக்வயர்ட் குவான்டிட்டி ஆஃப் வாட்டரை ஆட் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு ஸோ அந்த மசாலாவில் வந்து நம்ம ஃபிஷ்ஷை போட்டு நல்லா எடுத்துக்கலாம். ஸோ ஃபிஷ்ஷை வந்து மசாலாவில் போட்டதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ மசாலாலாம் ஃபுல்லாக நல்லா ஸ்ப்ரெட் ஆகணும். ஸோ உள்ளேயும் மசாலா இறங்குற மாதிரி நல்லா ஃபிஷ்ஷில் அப்ளை பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட் மஞ்சள் மட்டும் தடவி வச்சுருக்கேன். நம்ம எல்லாத்தையும் ஃப்ரை பண்ண போகிறதுல கொஞ்சம் தான் ஃப்ரை பண்ண போகிறோம். ஸோ ஃப்ரை பண்ண போகிறதுக்கு மட்டும் மசாலாஸ் நீட்டாக உள்ளே போகிற மாதிரி ப்ராப்பராக அப்ளை பண்ணி எடுத்தாச்சு. இது வந்து ஃப்ரிட்ஜில் வந்து பார்த்திங்கன்னா நான் முன்னாள் நைட்டே மசாலா அப்ளை பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன். ஸோ நெக்ஸ்ட் டே மார்னிங் வந்து எண்ணெயில் போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கிட்டேன். ஸோ இந்த காம்பினேஷனில் மசாலா ப்ரிப்பேர் பண்ணி மத்தி மீன் ஃபிஷ் ஃப்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். மத்தி மீன் ரொம்ப சின்னதாக இருக்கணும், ரொம்ப நேரம் ஃப்ரை பண்ண தேவையில்ல. ஸோ மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா இந்த சைடில் ஒரு 30 seconds, அந்த சைடில் ஒரு 30 seconds விட்டிங்கனாவே மத்தி மீன் நல்லா ஃப்ரை ஆகி வந்துடும். ஸோ மத்தி மீன் வந்து ரொம்ப ஹெல்த்தி. மத்தி மீன் இந்த மாதிரி ரெசிபி நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லைன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ நம்ம சேனலுக்கு இன்னும் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ சுவையான மத்தி மீன் ஃபிஷ் ஃப்ரை ரெடி. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்டையும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ.